வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் கம்பேரிசன் தாங்க. எந்தெந்த டிராக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா 275DI பவர் பிளஸ் விசஸ் ஸ்வராஜ் 735Fங்க. ரெண்டு டிராக்டருமே பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே நல்ல ஒரு பெயர் பெற்ற டிராக்டர் தான் சொல்லணும். அதே மாதிரி கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுத்த டிராக்டர். மஹேந்திரா 275லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட முதல் மேனுஃபேக்சரிங் பண்ண டிராக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டிராக்டரோட ஹெச்பியுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரே ஹெச்பி நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் கிடையாது. மஹேந்திரா 275 பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் 35 ஹெச்பி டிராக்டருங்க. 735 பார்த்தீங்கன்னா 40 ஹெச்பி வரும். ரெண்டு டிராக்டருமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஹெச்பி தான். சிலிண்டர்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் இன்ஜின் தாங்க. சிசின்னு பார்க்கும்போது 275 வந்து 2048 சிசி வரும். 735 பார்த்தீங்கன்னா 2734 சிசி வருதுங்க. சிசியை கம்பேர் பண்ணும்போது 735 வந்து அதிகமாக இருக்குது. ஆர்பிஎம்னு பார்க்கும்போது 275 2100 ஆர்பிஎம்மாக இருக்குது. 735 பார்த்தீங்கன்னா 1800 ஆர்பிஎம்மாக இருக்குங்க. ஆர்பிஎம்ல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 275 வந்து அதிகமாக இருக்குங்க. அடுத்து ஸ்டேரிங் பிரேக் ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பவர் ஸ்டேரிங் வேணாலும் எடுத்துக்கலாம், நார்மல் ஸ்டேரிங் வேணாலும் எடுத்துக்கலாம். பிரேக்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரை டிஸ்க் பிரேக்கும் இருக்குது, ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இருக்குங்க. ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து கிளச்சுன்னு பார்க்கும்போது ரெண்டுத்திலையுமே சிங்கிள் கிளச் ஆப்ஷன் தாங்க இருக்குது. அடுத்து வெயிட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 275 1710 கேஜியாக இருக்குங்க. 735 பார்த்தீங்கன்னா 1895 கேஜியாக இருக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 275ல் 1880 mm இருக்குது. 735ல் பார்த்தீங்கன்னா 1950 mm இருக்குது. அடுத்து வண்டியோட லென்த்துன்னு பார்க்கும்போது 275 3450 mm இருக்குது. 735 பார்த்தீங்கன்னா 3470 mm இருக்குங்க. அடுத்து வித் அகலம்னு பார்க்கும்போது 275 1636 mm இருக்குது. 735 பார்த்தீங்கன்னா 1695 mm இருக்குங்க. அடுத்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 275ல் 320 mm இருக்குது. 735 பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அதிகமாக 375 mm வந்து கொடுத்துருக்காங்க. லிஃப்டிங் பார்க்கும்போது 275ல் 1200 கேஜி தந்திருக்காங்க. 735ல் பார்த்தீங்கன்னா 1000 கேஜி தான் வந்து லிஃப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலையுமே ஏடிடிசி இருக்குங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 275ல் 47 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸ்வராஜ் 735ல் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பிடிஓ அவுட்புட்னு பார்க்கும்போது 275ல் 32.2 ஹெச்பி அவுட்புட்டாக இருக்குது. 735ல் பார்த்தீங்கன்னா 34 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்குங்க. அடுத்து பிடிஓ ஆர்பிஎம்னு பார்க்கும்போது 275ல் 540 ஆர்பிஎம்ல இயங்கக்கூடிய பிடிஓ தந்திருக்காங்க. 735ல் பார்த்தீங்கன்னா 540 மற்றும் மல்டி ஸ்பீடு பிடிஓ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 275ல் 12 வாட்ஸ் 75 ஆம்பியர் கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. 735ல் பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸ் 88 ஆம்பியர் கொண்ட பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிராக்டர் கம்பேரிசனுக்கு வருவோம். ஸ்வராஜ் 735யும் சரி 275யும் சரிங்க, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து விவசாயிங்க வந்து எந்த ஒரு குறையுமே சொன்னதில்லை. அந்தந்த டிராக்டருக்கு கொடுக்குற வேலையை கரெக்டாக வந்து செஞ்சு முடிச்சிடறத சொல்லியிருக்காங்க. இப்போ 275யோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து 1200 கேஜி வந்து அதிகமாக இருக்குது 735 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இதோட வெயிட்டும் கம்மியாக இருக்கிறதுனால சேத்துல அவ்வளோ சீக்கிரம் மாட்டிக்காது. அதே மாதிரி வீல் பேஸும் கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு டர்னிங் ரேடியஸ் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஹெச்பியும் கம்மியாக இருக்குது. 735 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 5 ஹெச்பி வந்து கம்மியாக இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 735யோட இது மைலேஜ் நல்லா கொடுக்கும், ஃபியூவல் எஃபிஷியன்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோடைய ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது 735 கூட கம்பேர் பண்ணும்போது இது 5 ஹெச்பி கம்மியாக இருக்குது. அது ஒரு ட்ராபேக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் டேங்க் வந்து அது 60 லிட்டர் வரும் 735. இது பார்த்தீங்கன்னா 47 லிட்டர் தான் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் ட்ராபேக்குன்னு எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரண்ட் லிஃப்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் அதிகமாக இருக்கும். பம்பர் யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்மளால் டிராக்டர் லோடுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக லோடு வச்சாலும் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகும். அடுத்து 735க்கு வரும்போது இதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹெச்பி வருதுங்க 275 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஃபியூவல் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்ட 60 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், வண்டி அலசாமல் போகும். அதே மாதிரி வீல் பேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஃபீல்டுலையும் சரி நல்ல ஹெவியான வேலை கொடுக்கும்போதும் வண்டி வந்து ஸ்டெபிலிட்டியாக போகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட ட்ராபேக் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன வயலில் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் கம்பேர் டு 275ங்க. அதே மாதிரி ஹைட்ராலிக் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 1000 கேஜி தான் வந்து தந்திருக்காங்க. 275ல பார்த்தீங்கன்னா 1200 கேஜி வந்து தந்திருக்காங்க. இது ஃபுல்லாக கம்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல ஹெவி டியூட்டியான வேலையெல்லாம் கொடுப்பேன், மைலேஜ் வந்து எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 735 எடுத்துக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பிக்கான டீசன்ட் மைலேஜ் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. 275 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மைலேஜ் அது வந்து அதிகமாக போகும், 275 வந்து கம்மியாக போகும். இல்லை எனக்கு வந்து 35 ஹெச்பிக்கான வேலை தான் இருக்குது, நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் 275 எடுத்துக்கலாம். உங்களுடைய யூசேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த டிராக்டர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.